அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோடு உங்களை சந்திப்பதில் மொழிகிறேன். பிதார் கோட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த பிதார் கோட்டையில் நான் 2-3 யூடியூப் பண்ணியிருக்கேன். அதன் பூந்தோட்டத்தில் ரகம் ரகமாய் பீரங்கிகளை பார்த்தேன். அதை பற்றி சொல்கிறேன். பிதார் பற்றி முன்பே நிறைய எழுதியும் இருக்கிறேன். அங்கே சோலை கம்பா மாஸ்க் எனப்படும் 16 தூண் மசூதியை பற்றியும் சிற்பங்கள், அக்கம் பக்கம் இருக்கும் வழிபாட்டு ஸ்தலங்கள் பற்றியும் எழுதியுள்ளேன். தங்கள் கோட்டையை குண்டு துளைக்காமல் கட்டியிருக்காங்க. ஆனால் அங்கே இருந்த இந்த பீரங்கிகள் எந்த ஒரு காலத்தில் உபயோகம் ஆச்சுன்னே தெரியல. அவ்வளவு பீரங்கிகள் இருந்தது. தோட்டம் முகல் கார்டன் மாதிரி கொள்ளை அழகு, ஒரே பசுமை எங்கும். மசூதி பசுமைக்கு நடுவில் இந்த ஆட்கொள்ளி பீரங்கிகளும் பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பீரங்கிகளையும் தோட்டத்தையும் படம் பிடித்து விதவிதமாக எடுத்து படம் போட்டிருந்தேன். என்னுடைய பிளாக் லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். விதவிதமான பீரங்கிகளையும் நான் பார்த்தது இங்கே தான். அவற்றின் பெயர் கூட தெரியவில்லை. நிறைய கோட்டைகளுக்கு போயிருக்கனால 1-2 பீரங்கி தான் பார்த்துருக்கேன். இங்கே தான் விதவிதமாக பார்த்தேன். ஸ்பைரலாக மேலே கைப்பிடிகளுடன் மடக்கி மடக்கி ஆங்கில படங்களில் குண்டு வீசுவது போன்ற பீரங்கிகள் மட்டுமல்ல, மிக பெரும் துருப்பிடித்த பீரங்கியும் கீழே கடந்தது. அது அசைக்க முடியலை அதையும். மொத்தம் 4 விதமான பீரங்கிகள் இருக்குது. குட்டி ரோடு மாதிரி நடுவில் கிடக்கும். அது அங்கே ஒன்று கடந்தது. அது எதுக்குன்னு தெரியல. ஒருவேளை வெடிமருந்து கிட்டிக்கவோ என்னவோ என்று நினைத்து கொண்டேன். நீங்கள் பீதார் போனீங்கன்னா நிச்சயமாக அந்த கோட்டையை போய் பாருங்கள். அதில் இருக்க பீரங்கிகளையும் பாருங்கள். எந்த கோட்டையும் இல்லாமல் வித்தியாசமான இப்போ திருமயத்தில் பார்த்துருக்கோம், டேனிஷ் கோட்டையில் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே இருக்க பீரங்கிகள் பின்பக்கம் அப்படி வச்சு தள்ளுற மாதிரி உள்ள பீரங்கி இருக்குது. ஸ்பைரலாக இருக்குது. அது மாதிரி தரையிலையும் பதிச்சிருக்காங்க. விதவிதமான பீரங்கிகள், குட்டி பீரங்கி இருக்குது. எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து கண்டு களிக்கலாம். நிச்சயம் பீதார் போகும்பொழுது இந்த பீரங்கிகளை பார்த்து விட்டு வாங்கள். நன்றி.